அது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் விஜய் அவர்களோட ரசிகர் பட்டாளத்துக்கு. என்னென்னா, உங்கள் அண்ணனை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஸ்கூல் படிக்கிற பசங்க, அதாவது 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்லேருந்து ஆரம்பித்து 25 வயசு வரலும் அதீத பாசத்தோடு இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் தாய் தகப்பன் அவர்கள் முதல் ஹீரோ அப்படின்றத நீங்கள் தயவுசெய்து உணரணும். அதெல்லாம் உணராத அந்த காரணத்தினால தானே ஒரு சினிமா செலிப்ரிட்டி பின்னாடி நீங்கள் போய் இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க. அதனால் வந்து வீட்டில் பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க ஒரு சில அரசியல் அவங்களுக்கு தெரியும். அந்த அரசியலை நீங்கள் கேட்டு கேட்டு பக்குவப்படுத்தி போகும்போது இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து அரசியலில் வந்து நீங்களும் நல்லா ஜொலிப்பீங்க. உங்கள் அண்ணன் விஜய்க்கும் வந்து அது வந்து ஒரு நல்ல பயணத்தை வந்து அவருக்கு கொண்டு சேர்க்கும். அதை விடுறீங்க. அதேமாரி ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு கணவனை விட வந்து விஜய் சார் தான் முக்கியன்றீங்க. ஏங்க, உங்கள் கூட நீங்கள் பட போகிற செலவுக்கு, உங்கள் கஷ்டம், உங்கள் நஷ்டம் எல்லாத்துக்கும் கூட வரவர் கணவர். கணவரோடு நீங்கள் விஜயை ஒப்பிட்டு பேசுகிறீங்க. நான் எப்படி என்னோடய சகோதரிகளை புரிஞ்சுக்கிறது எனக்கு தெரியல. எது நிழல் எது நிஜம்னு கொஞ்சம் வீட்டிலையாச்சும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த பைக் ஓட்டுறது, படத்தில் வந்து பைக் ஓட்டுற மாதிரி காட்டுவாங்க. 3 பேர் சேர்ந்துட்டீங்க, ஒரு வண்டியில் போகிறீங்கன்னா தலையில் ஒரு இதை கட்டிக்கிறீங்க. ஏதோ ஒரு சின்ன ஒரு கல் வந்ததுன்னா கூட ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு, உயிர் சேதம் ஆயிடுச்சுன்னா சரி அதோட போச்சு. கை கால் ஏதோ ஒன்று போச்சுன்னா யார் கொடுப்பா? அரசாங்கம் கொடுக்குமா? இல்லை காவல்துறை உடனே உங்களை கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணுமா? இல்லை அங்கே போகிற நேரத்தில் இது இருக்குமா? எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதாவது ஒரு உயிர், இப்போ நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அப்பா அம்மா வீட்டில் வெயிட் பண்ணுறாங்க. அந்த புரிதலே இல்லாமல் இப்படி நீங்கள் பண்ணுறீங்களே, இது யார் தான் கேட்குறது? இது நம்ம எதனா சொன்னால் வந்து திட்டுறீங்க. யாருக்கு சொல்கிறேன்? நாங்கள் அப்படி பைக் ஓட்ட போகிறோம் நான் இந்த வயசில். நான் இல்லை, உங்களுக்கு நம்ம சொல்கிறோம். இது வந்து கேட்குறது கேட்காதது உங்கள் இஷ்டம். சொல்கிறது ஒரு பத்திரிக்கையாளராக என்னோடய கடமை. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் 2-3 கூட்டத்தை நான் வந்து பார்த்துட்டேன். உங்கள் கூட்டத்தை பார்த்துட்டேன். நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்றதையும் நான் பார்க்குறேன். அதனால் இதை வந்து உங்கள் மேலே இருக்கிற ஒரு அக்கறையில் நான் இதை சொல்கிறேன். கேட்குறது கேட்காதது உங்கள் இஷ்டம்.